ஹே சாம்ஸ், வெல்கம் டு சிங் விஜய் தமிழ். இன்னைக்கு என்ன நாள்? பொங்கல். ஸோ இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, மெயின் திங் அப்படி பார்க்கும்போது பொங்கலும் ஜெய் ப்ரிப்பரேஷன் ரெண்டுமே சேம் அப்படின்னு சொல்ல போறேன். ரெண்டுமே ரிலேட்டட். கிளியரா நீங்க என்ன பொங்கல்ல பண்ணுவீங்களோ லைக் அதுதான் ஜெய் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கிளியரா ஒன்னொன்னு சொல்ல போறேன். ஃபுல்லா கவனிங்க. அதான் போட்டிருங்க பாருங்க, வை ஹவு. அதுக்கப்புறமா நம்ம அந்த லெசன்ஸ் கத்துக்க போறோம். அந்த டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படி கத்துக்க போறோம். ஸோ முதல்ல சொல்லிக்கிறேன். ஸோ பொங்கல் எது கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? பொங்கல் வந்துட்டு லைக் இந்த ஒரு வருஷம் விவசாயிகள், இந்த ஃபார்மர்ஸ் ஃபுல்லா ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு அந்த கிராப்ஸ் அவங்க விதைய போட்டதுக்கு அவங்க கிராப்ஸ் எப்படி கேர் பண்றாங்க, லைக் அது வந்துட்டு கேர் பண்ணி இந்த அவுட்புட் வர்றது நாளைக்காக தான். இந்த மாசம் இந்த அவுட்புட் வர நாளைக்காக மட்டும்தான். அவுட்புட் வந்ததுக்கு அப்புறமா அந்த அவுட்புட்டை கொண்டாடுறாங்கல்ல, அந்த அவுட்புட்டை கொண்டாடுறதுனால தான் பொங்கல் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இப்ப வந்து ரிலேட்ஸ் ஜெய் ப்ரிப்பரேஷன் சொல்றாங்க. அதே மாதிரிதான் நீங்க 2 வருஷம் ஜெய் படிக்கிறீங்க, 2 வருஷமா இருக்காலும் பரவாயில்ல, 1 வருஷமா இருந்தாலும் பரவாயில்ல, லைக் 1 வருஷம் 2 வருஷம் ஜெயிக்க படிக்கிறீங்க. அது எனக்கு பாதுகாக்கிறேன்னு சொல்லியிருந்தால, அதே மாதிரி நீங்க அது ஒரு கோல், ஆல்சோ அது ஒரு ட்ரீம். அதே மாதிரி நீங்க உங்க ட்ரீம்ஸை பாதுகாக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த அவுட்புட் எப்போ வரப்போது 10 நாள் கூட இல்ல, 1 வாரம் தான் இருக்கு. நம்மளும் இந்த பொங்கல் மாதிரி லைக் ஹார்வெஸ்ட் சீசனை கொண்டாடுற மாதிரி நம்மளும் நம்ம ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம கோல் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளும் கொண்டாடணும். இன்னும் 10 days 15 days மட்டும் தான் இருக்கு டோட்டலா பார்க்கும்போது ரிசல்ட்டுக்கு. ஸோ ரெண்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கொரில்லாது. இப்போ நம்ம வந்துட்டு லெசன்ஸை படிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலும் ஜெய் ப்ரிப்பரேஷன் நான் சொல்லிட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலேட் ஆயிடுச்சு. இப்போ மெயின் திங் அதுல இருந்து நம்ம என்ன லெசன்ஸ் கத்துக்க போறோம் அப்படி பார்க்கும்போது நான் ஒன்னு சொல்றேன். முதல்ல ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன். ஏன்னா அவங்க ஃபார்மர்ஸ், அந்த விவசாயிகள் வந்து வருஷம் பூரா கஷ்டப்பட்டு அந்த அவுட்புட் கிடைக்கிற வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் ஒரு நேரமும் விடாம லைக் பாதுகாக்கிறாங்க. அதுக்கப்புறமா திரும்பியாச்சா சேஞ்சஸ் பண்றாங்க. கிளியரா ஒரு வருஷம் ஒரு நாள் ஒரு நிமிடமும் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த ஹார்ட் ஒர்க் உங்களுக்கும் தேவை. அந்த ஹார்ட் ஒர்க் நீங்களும் போட்டுட்டு இருக்கீங்க 2 இயர்ஸா. அந்த 2 இயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டெடிகேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம அவுட்புட் வர்றதுக்காக, அந்த ரிசல்ட் நம்ம கோல் அச்சீவ் பண்றதுக்காக, அந்த அவுட்புட் வர்றதுக்காக எவ்வளவு 1 வருஷம் கஷ்டப்பட்டிருக்காங்க. நீங்க அதே மாதிரி 2 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நமக்குன்னு வரவே இல்லை. ஸோ மெயின் திங் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிராட்டிடியூட் ஃபார் சப்போர்ட் சிஸ்டம். பார்க்கும்போது பொங்கல் அப்படி பார்க்கும்போது விவசாயிகள் வந்துட்டு இந்த நம்ம நேச்சர், அதுக்கப்புறமா நம்ம சூரியன் அதெல்லாம் பார்த்து கும்பிடுறாங்க. எது கும்பிடுறாங்க? அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது கிராப்ஸை வர்றதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு உங்க பேரண்ட்ஸ், உங்க டீச்சர்ஸ், உங்க அட்வைசர்ஸ், உங்க கைடன்ஸ் யாரா இருந்தாலும் நீங்க அவுட்புட் கிடைச்சதுக்கு அப்புறமா, நீங்க அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்கள தேங்க் பண்ணணும்னு மறந்துடாதீங்க. அது ரொம்ப முக்கியம். நன்றி ரொம்ப முக்கியம். ஸோ தேர்ட் திங் அப்படின்னு பார்க்கும்போது ரினியூவல் அண்ட் மூவிங் ஃபார்வர்ட். பொங்கல் முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பி இன்னொரு வருஷம் கஷ்டப்படணும்ல, அவங்க திரும்பி கிராப்ஸை போடுவாங்க. அது ஹார்வெஸ்ட் அவுட்புட் எடுத்துக்கப்புறம் திரும்பி இன்புட்டை போடுவாங்க. இன்புட் போடுறது அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு, செகண்ட் செஷன் வருது. அவுட்புட் கிடைச்சதுக்கு அப்புறமா திரும்பி நம்ம இன்புட் கஷ்டப்படணும். எப்போ வருது? ஏப்ரல்ல வருது. அதுதான் ரினியூவல் அண்ட் மூவிங் ஃபார்வர்ட். நீங்க புதுசா வரீங்களா, திரும்பி நம்ம முன்னாடி போகணும். எப்படி செகண்ட் செஷன் இருக்கு, அதுக்கப்புறமா திரும்பி அட்வான்ஸ் இருக்கு, நமக்கு அப்புறமா சீட் கிடைக்கும், ஜோஸா இருக்கு, ஜூன் அப்படி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பொங்கல் லைக் 1 முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பி அடுத்த வருஷம் கஷ்டப்பட்டே இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் ஃபர்ஸ்ட் செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா கஷ்டப்பட்டே இருக்கணும் செகண்ட் செஷனுக்கு. இந்த மாதிரி லைக் 3 பெரிய லெசன் சொல்லி தந்திருக்கேன். என்னன்னா ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன், அதோட சேர்த்து கிராட்டிடியூட் ஃபார் சப்போர்ட் சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறமா ரினியூவல் அண்ட் மூவிங் ஃபார்வர்ட். இது 3 மறக்காதீங்க. இந்த லெசன் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஜெய் ப்ரிப்பரேஷன்ல. அது பொங்கல்ல இருந்து எல்லாமே சேம் ரிலேட்டட் தான். நெக்ஸ்ட் பார்க்கும்போது டேர்னிங் பாயிண்ட் அப்படி பார்க்கும்போது கடைசியா அந்த ஹார்வெஸ்ட் சீசன் வர்றதுக்கு முன்னாடி ஃபார்மர்ஸ் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. லைக் எப்படி நம்ம வந்துட்டு அதிகமா அவுட்புட் வர்றதுக்குன்ட்டு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. லைக் லாஸ்ட் ஒரு மாசமா, 10 நாளா, 15 நாளா, 2 வாரமா, 1 வாரமா அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரிதான் நீங்களும். நமக்கு இன்னும் லைக் ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு. 7 to 8 days. 8 days தான், சாலிடா 7 days தான் இருக்கு. ஸோ இந்த 7 நாள்ல நீங்களும் அந்த அவுட்புட் மாசா வர்றதுக்கு, டாப் கிளாஸ்ல வர்றதுக்கு, அவுட்புட்டுக்கு நீங்க இந்த 1 வாரம் விடாம கடைசி 1 வாரத்தை செம்மையா கஷ்டப்படணும். லைக் இப்ப கொண்டாடிட்டீங்களா, ஓகே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த 1 வாரம் கஷ்டப்படுங்க. அதுக்கு நம்ம படிச்சதுக்கு அப்புறமா என்ன வேணா என்ஜாய் பண்ணலாம். இதுதான் என்ஜாய் பண்ண அப்படி கிடையாது. நமக்கு இன்னும் லைக் இவன் வந்துட்டு அவுட்புட் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் கொண்டாடுறாங்க. அவுட்புட் கிடைக்கிறமா நம்ம கொண்டாடல. நமக்கு அவுட்புட்டே வரவே இல்லை. அதனால நீங்க அவுட்புட் வர வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். விவசாயிகள் அவுட்புட் வர வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அதே மாதிரி அவுட்புட் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க கொண்டாடுறாங்க. நீங்க அவுட்புட் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க கொண்டாடணும். அவுட்புட் வர்றதுக்கு முன்னாடி இப்பயே கொண்டாட ஆரம்பிச்சிடாதீங்க. அவுட்புட் கண்டிப்பா வரும். கடைசி நாள் வரைக்கும் கஷ்டப்படுங்க, நல்லா படிங்க, புரிஞ்சு படிங்க. எல்லாத்துக்கும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். விடாம இந்த டேர்னிங் பாயிண்ட் அப்படிதான். இப்ப நீங்க வந்துட்டு இந்த 1 வாரம், லாஸ்ட் 1 வீக் தான் டேர்னிங் பாயிண்டாவே இருக்கும். விடாம ஒரு நாள் ஒரு நிமிடமும் கஷ்டப்பட்டு படிங்க. யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். என்ன டவுட்ஸ் கமெண்ட்ஸ் கேளுங்க. எல்லாத்துக்கும் வீடியோ வந்துட்டே இருக்கு. கவலைப்படாதீங்க. கஷ்டமா இருக்குன்ட்டு நிறைய பேர் ஹோப் லூஸ் பண்ற சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க 2 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க இந்த 3 அவர் எக்ஸாமுக்காக.
4 வருஷம் காலேஜ் படிக்கிறதுக்காக யோசிச்சு பாருங்க. இந்த 3 ஹவர் எக்ஸாம் தான் உங்க காலேஜ் டிட்டர்மைன் பண்ணதுன்னா 2 வருஷம் கஷ்டப்படுறது டிட்டர்மைன் ஆகுனா நீங்க கஷ்டப்படுறது வேஸ்டா? நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஆனா நாங்க ஹோப் லூஸ் பண்ணிட்டே இருக்கோம், லோ ஹோப் போயிட்டே இருக்கணும், என்னால படிக்க முடியல, நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. அதை மட்டும் பண்ணப்படாதீங்க. கடைசி ஒரு வார்த்தை மட்டும் எதுக்கு ஹோப்பை லூஸ் பண்ணுங்க தெரியவில்லை. ஹோப் லூஸே பண்ணாதீங்க. என்னால முடியும், கண்டிப்பா வந்துட்டு யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். நான் கண்டிப்பா ஜெயிப்பேன், நல்லா வரும். ஒரு சம் வரலையா திரும்பி போய் படிங்க. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க? வரலையா சோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க. திரும்பி வரும் 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 வரும்ட்டு பின்னாடி 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 அந்த சம் பின்னாடியே போங்க. ஈஸியா யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். புரியுதா? ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. என்ன டவுட்ஸ் கமெண்ட்ஸ் கேளுங்க. வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணாதான் சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.